ஹாய், ஹலோ. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது முக்கியமாக நம்ம தவிர்க்க வேண்டிய 5 விஷயங்கள். ஒன்று, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க முடியாது, நம்மளால பண்ண முடியாது. எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறதோ, எல்லாரையும் நம்ம செய்கிறது சரின்னு ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதோ நம்மளால பண்ண முடியாது. எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ முதல் விஷயம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எப்போ டேரிங்காக சேஞ்சஸை எதிர்கொள்கிறதுக்கு தயாராகிறோமோ, புது விஷயங்களை ஃபேஸ் பண்ண தயாராகிறோமோ, அப்போ தான் நாம் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு போய் ரீச் ஆக முடியும். நான் முன்னாடி கூட ஒரு வீடியோவில் 3 C's பற்றி உங்களுக்கு பேசியிருப்பேன். அதில் அந்த சாய்ஸ், சான்ஸ் அண்ட் சேஞ்ச், இந்த 3 ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். யாரெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு பயப்படுறோமோ அவங்கெல்லாம் சக்ஸஸை நோக்கி போகிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம். மூணாவது, பல நேரங்களில் நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டே இருப்போம். அந்த காலத்தில், இந்த காலத்தில் நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் அப்படின்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா கடந்த காலத்தில் தனக்கு நடந்த கசப்பான அனுபவங்களை மட்டுமே வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் நான் அப்படி, நான் இப்படி, நான் அப்படி பாதிக்கப்பட்டேன், என்னை இவங்க ஏமாத்தினாங்க, அவங்க இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் உங்களோட அனுபவங்கள், நான் மறுக்கல. அது தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஆல்வேஸ் லிவிங் இன் த பாஸ்ட் இஸ் நாட் ரைட். அதனால் கடந்த காலத்திலேயே மூழ்கி போயிருப்பதை விட்டுடுங்க. இப்போ உலகம் மாறிடுச்சு, புது புது விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. கம் அவுட் ஆஃப் த பாஸ்ட் அண்ட் ட்ரை சம்திங் நியூ. அதனால் மூன்றாவது விஷயம், நம் கடந்த கால நினைவுகள்லையோ அந்த அந்த இதுலேயோ நாம் மூழ்கி போயிருப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நாலாவது, நம்மளை நாம் முதல்ல நம்பணும். உதாரணத்துக்கு நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது, நம்மளை பற்றின நம்முடைய சிந்தனைகள் அப்படிங்கிறது உயர்வான சிந்தனைகளாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம ஒரு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயங்களை இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கோ கூடாது. அது மிக தவறு. ஆனால் நம்மால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்பணும். நம்மளை எந்த சமயத்திலும் நாம் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஐ கேனாட் டூ திஸ், ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் திஸ், நான் ராசி இல்லாத ஆள், எனக்கு இது நடக்காது அப்படிங்கிறத, அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்லேருந்து நம்ம வெளியே வரணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம விட்டுட வேண்டியதுங்கிறது ஓவர் திங்கிங். நான் இது செஞ்சால் என்ன ஆகிடும், இது இப்படி நடக்குமா, அது அப்படி நடக்குமா, அது நடந்தால் அதனோட பின்விளைவு என்னவாக இருக்கும், இதனோட பின்விளைவு என்னவாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நாம் எப்பயுமே ஒரு விஷயத்தினுடைய முன்பின் விளைவுகளை யோசனை பண்ணி தான் செய்யணும், நான் மறுக்கல. ஆனால் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஆக இந்த 5 விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் சக்ஸஸை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். நன்றி.